Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற லைவ் டெஸ்டோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னா 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய சிலபஸ்ல கவர் ஆகிற டாபிக்ஸ், அப்புறம் 11ஆம் வகுப்பு கலைச்சொல், இது எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? ரெடியா? ஓகே, ரெடி? சரி, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் வால்ட் விட்மன், ஸ்டெஃபான் மலாமே, பாப்லோ நெருடா, எர்னஸ்ட் காசிரா. ஸோ இதுல யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது? இது ஃபுல்லாவே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் அப்படிங்கிறதும் நான்றதும் தனித்தனியா பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னார். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, எர்னஸ்ட் காசிரா. ஓகேவா? இவர் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின், கீழுள்ள கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்றத சொல்லுங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா வால்ட் விட்மன் இருக்கார் இல்லையா, அவரை பத்தினது. ஸோ இதுல எது வால்ட் விட்மன் பத்தி தப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? வால்ட் விட்மன் இங்கிலாந்தை சேர்ந்தவர், கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புள்ளி நிதழ்கள் அப்படிங்கிற நூலை எழுதியவர். இதுல எது தவறான வாக்கியம்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வால்ட் விட்மன் இங்கிலாந்தை சேர்ந்தவர் கிடையாது, அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானதுதான், தவறானதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் கிடையாது, பிஸ்வாஸ் அவர்களுடைய அந்த நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற அந்த நூலோட மொழிபெயர்ப்பு நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய விருதை ஒருத்தர் வாங்கினார்? அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா அதையுமே சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட், இந்திரன் தான். ஸோ அப்ப ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் அவர்கள் எழுதின பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக இந்த நூலை மொழிபெயர்த்து இந்திரன் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகேவா? ஒரு நூல், அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அது எந்த வருஷம்? வெரி குட். ஆப்ஷன் சி, 2011. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்திரன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன், ராசேந்திரன், ராஜராஜன், ராமலிங்கம். இதுல இந்திரன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? வெரி குட். ஆப்ஷன் பி, ராஜேந்திரன். ராஜேந்திரன் அப்படிங்கறது தான் சுருக்கி இந்திரன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. இந்த கலைச்சொற்களை பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? அழகியல், இதழாளர், கலை விமர்சகர், புத்தக மதிப்புரை. ஆர்ட் கிரிட்டிக், புக் ரிவ்யூ, எஸ்தட்டிக்ஸ், ஜேர்னலிஸ்ட். வெரி குட்.
அழகியல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூணாவதா உள்ளது தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ மூணாவது உள்ளது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இருந்தாலும் மற்றதையும் பார்த்துடலாம். இதழாளர் அப்படின்னும் பொழுது ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 4. கலை விமர்சகர் அப்படின்னா கலைனா ஆர்ட்னு சொல்லுவோம் இல்லையா? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் விமர்சகர் அப்படிங்கிறத கிரிட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது. புத்தக மதிப்புரை அப்படின்னா புக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா? புத்தகம்னா புக்கு, மதிப்புரைனா ரிவ்யூ. ஓகே, ஸோ வந்து 2 3 4 1 2 ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறானதை காண்க. இந்த கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். ட, ந, ர, ல, ழ, ள, ர என்னும் 7 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, ப என்னும் 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல எது தவறானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, எது தவறானது? வெரி குட். வெரி குட். இதுல இந்த ட, ந, ர, ல, ழ, ள, ர அப்படிங்கிற 7 வரிசைகள் கிடையாது. இதோட சேர்த்து என்ன வரும்? ந அப்படிங்கிற இன்னொன்னு வரும். ஸோ டோட்டலா 8 வரிசைகள். ஓகேவா? ஸோ அப்ப ஆப்ஷன் பி தான் தவறானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. உயிர் பிளஸ் உயிர், மெய் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய், மெய் பிளஸ் மெய், தென்னை பிளஸ் மரம், தேன் பிளஸ் மழை, மழை பிளஸ் அருவி, தமிழ் பிளஸ் அன்னை. ஸோ இது சார்ந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா பொறுத்து என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்லிடுங்க பார்ப்போம். வெரி குட். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உயிர் பிளஸ் உயிர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும்? ஆப்ஷன் தேர்ட் உள்ளதுதான். ஏன்னா இந்த மலை அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஐ அப்படின்னு வரும். ஸோ வந்து உயிர் எழுத்து வந்து கடைசியா இருக்கு இல்லையா? ஜ மாதிரி போட்டேனா ஐயா? இல் பிளஸ் ஐ அப்படின்னு வரும். ஸோ வந்து ஐ வந்து ஒரு உயிர் எழுத்து, இங்கேயும் ஒரு உயிர் எழுத்து இருக்கு. ஸோ வந்து உயிர் ஈறு, இங்க வந்து உயிர் முதல். ஓகேவா? அதனால உயிர் பிளஸ் உயிர்னா ஆப்ஷன் சி, சாரி மூணாவதா உள்ளதுதான் இதுக்கு பொருந்தும். அடுத்தது மெய் பிளஸ் உயிர் அப்படின்னும் பொழுது மெய் எழுத்து வந்து கடைசியா இருக்கணும், உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற இந்த சொல்லுல இல் வந்து மெய் எழுத்து, அ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. ஸோ வந்து பிக்கு 4வதா உள்ளது பொருந்தும். அடுத்த 2 பார்க்கலாம். உயிர் மெய் அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த இடத்துல ஐ இருக்கு, இன் பிளஸ் ஐ அப்படிங்கிற இந்த இடத்துல உயிர் எழுத்தும், இங்க வந்து என்னது இம் பிளஸ் அ அப்படிங்கிற இங்க மெய்யெழுத்தும் இருக்கு. ஓகேவா? இந்த இம்மும் ஐயும் தான் நம்ம பார்க்கணும், மற்றதை பார்க்க கூடாது. ஏன்னா நமக்கு வந்து கடைசியா வரக்கூடிய அந்த சவுண்டையும் அந்த சைடு உள்ள சொல்லுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த சவுண்டையும் மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உயிர் மெய்க்கு வந்து தென்னை மரம் அப்படிங்கிறது பொருந்தும். மெய் மெய் அப்படின்னும் பொழுது இங்க இன்னு இருக்கு, இந்த மேவை பிரிச்சோம்னா இம் பிளஸ் அ அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு மெய் இருக்கு, ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த இதுக்கு கரெக்டா பொருந்தும். ஸோ இது கரெக்டா பொருந்துற ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஐங்குறு நூலின் ஆசிரியர் பெயர் என்ன?
ஐங்குறு நூறு இருக்கு இல்லையா, ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு நூலின் ஆசிரியர் பெயர் என்ன? நல்லாதனார், பேயனார், நக்கீரர், நப்பூதனார். ஐங்குறு நூறு நூலின் ஆசிரியர் பெயர். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பேயனார். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். கயா கொன்றை டேஷ் முல்லை போதவில் தளவமொடு பிட மலர்ந்து கவினி பூவினி கொண்டற்றால் புறவே. இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? கயா கொன்றை டேஷ் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை. கயா கொன்றை டேஷ் முல்லை போதவில் தளவமொடு பிட வளர்ந்து கவினி பூவனி கொண்டென்றால் புறவே. ஆன்சர் ஆப்ஷன் சி, நெய்தல். ஓகேவா. கயா கொன்றை நெய்தல் முல்லை அப்படின்னு தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. கயா கொன்றை போது அலர்ந்து கவினி இதுக்கான சொற்பொருள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அழகுற, மலர்ந்து, மழைக்கால மலர்கள், மொட்டு. ஸோ இதை வந்து சரியா பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் கயா கொன்றை அப்படின்னா இதெல்லாம் மழைக்கால மலர்கள். ஓகேவா. அப்ப மூணாவது அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வரணும். போது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொட்டு அப்படிங்கிறத போதுன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்ப 4. அடுத்தது அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இப்ப 2. கவினி அப்படின்னா அழகுற அப்படின்னு அர்த்தம். அப்ப 3, 4, 2, 1ன்னு இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐங்குறு நூறு அந்த நூலோட 3 அடி சிற்றிலையும் டேஷ் அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல். ஐங்குறு நூறு அதனுடைய அடி வரையறையில ஸ்டார்ட் பண்றதா அந்த இதை கொடுத்துருக்காங்க. 3 அடி சிற்றெல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. எத்தனை அடி பேரெல்லையை கொண்டது அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா. 9, 6, 8, 7. ஐங்குறு நூறு 3 அடி சிற்றெல்லையும் டேஷ் அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல். வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் பி, 6 தான். ஓகேவா. 3 to 6. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. வால்ட் விட்மன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தது சங்கர் ஜெயராமன். மல்லார்மே பிரெஞ்சு மொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தது வே ஸ்ரீராம். பாப்லோ நெருடா ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தது வந்து ஆர வேங்கடாசலபதி. இதுல கொடுத்துருக்கிறதுல எல்லாமே சரி அப்படின்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகேவா. இதுல ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா எது சரியான இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஓகே. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின்.
பொறுத்துக. குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத் திணை, நெய்தல் திணை. அம்முவனார், ஓரம்போகியார், பேயனார், கபிலர். ஸோ இந்த திணையும் அதனுடைய ஆசிரியர் பெயர்களும் இருக்கு. அது சரியா பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். குறிஞ்சி திணை கபிலர் தான். அது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப குறிஞ்சிக்கு வந்து கபிலர்ன்றது தெரியும். மற்றதை கண்டுபிடிங்க. குறிஞ்சிக்கு கபிலர். முல்லைக்கு வந்து பேயனார். ஓகேவா? மருத திணைக்கு ஆசிரியர் பெயர் வந்து ஓரம்போகியார். நெய்தல் திணைக்கு அம்முவனார். ஓகேவா? அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन. பூப்பெயர் முன் இனம் மெய்யுன் தோன்றும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். நன்னூல், திருக்குறள், தொல்காப்பியம், நற்றிணை. வெரி குட். பூப்பெயர் முன் இனம் மென்மையும் தோன்றும். ஆப்ஷன் ஏ நன்னூல். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. பேயனார் இயற்றிய டேஷ் பாடல்கள் கிடைத்துள்ளன. 100, 105, 149, 109. பேயனார் அவர்கள் எழுதின எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 105 பாடல்கள். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஆர்கானிக் ஃபார்மிங் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? இயற்கை வேளாண்மை, வேதி உரங்கள், ஒட்டு விதை, தொழு உரம். ஆர்கானிக் ஃபார்மிங். ஆப்ஷன் ஏ இயற்கை வேளாண்மை. ஓகே, அடுத்த क्वेश्चन. தவறான இணை எது என காண்க. வேர் முடிச்சுகள், ரூட் நாட்ஸ், மதிப்பு கூட்டு பொருள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அறுவடை ஹார்வெஸ்டிங், ஒட்டு விதை கெமிக்கல், ஃபர்டிலைசர். இதுல எது தவறானது அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒட்டு விதை அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து கிடையாது. ஓகே, மற்றதெல்லாம் சரியானது. டி தான் தவறானது. அடுத்த क्वेश्चन. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை டேஷ் என்ற கலைச்சொல்லால் அழைப்பர். பயாலஜி, ஸ்வாலஜி, ஆர்கியாலஜி, ஆராலஜி. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆராலஜி அப்படிங்கிறது தான். ஓகேவா? மற்ற மூணும் கிடையாது. ஓகே, அடுத்த क्वेश्चन. பொருந்தாதது எது என காண்க. முப்பட்டை நகரம், நுண்கலை, சாம்பல் வார்த்தைகள், தமிழ் அழகியல். இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா?
வெரி குட். முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தை அப்படிங்கிறது என்னது? கவிதை நூல். ரெண்டுமே வந்து கவிதை நூல்கள். ஓகேவா? அடுத்தது, இந்த தமிழ் அழகியல் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை நூல். ஓகே, சோ அப்படி பார்க்கும்பொழுது இது மூணுமே நூல்கள்ல வருது. ஆனா இந்த நுண்கலை எதுல வருது? அவருடைய இதழ்கள்ல வருது. யாருடைய இதழ்ல வருது சொல்லுங்க பாப்போம். இந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய இதழ்ல வருது. நுண்கலை மட்டும் இல்ல, இன்னொரு இதழ்லையும் நடத்தியிருப்பாரு. என்ன இதழ் அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்தியிருப்பாரு. ஓகேவா? சோ அப்ப இதுல பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி தான். ஏன்னா நுண்கலை அப்படிங்கிறது இதழ், மற்றதெல்லாம் நூல்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் டேஷ் என்று வழங்கப்படுகிறது. மலைய, மலைய, மழை, மலை. மலைய, மலைய, மழை, மலை. வெரி குட். ஆப்ஷன் பி. ஈஸியான கொஸ்டின் தான். மலைய, அதனாலதான் மலையத்து ஜுப அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மொழியில் டேஷ் என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. மதில், கோட்டை, அரண், நாடு. இதுல எந்த சொல் வந்து காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது? வெரி குட். ஆப்ஷன் பி, கோட்டை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் டேஷ் இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் டேஷ் இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகிறது. அதாவது எத்தனை இடப்பெயர்கள்ல முன்னொட்டாவும் பின்னொட்டாவும் இடம்பெயருது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மலைங்கிற சொல் வந்து எத்தனை இடத்தோட பெயர்கள்ல முன்னோட்டாவும் எத்தனை இடத்தோட பெயர்கள்ல பின்னோட்டாவும் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்? பத்தொன்பது, 80, 17, 84, 12, 85, 24, 75. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 17 இடங்கள்ல வந்து முன்னோட்டாவும் 84 இடங்கள்ல வந்து பின்னோட்டாவும் மலை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெறுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கர்நாடகத்தில் மழையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே டேஷ் இடப்பெயர்கள்ல இடம்பெறுது. 10, 20, 15, 30. தமிழ்நாட்டுல பார்த்துட்டோம். இது அதே மாதிரி கர்நாடகத்துல மலைங்கிறது நேரடியா வரல, ஆனா மலை அப்படிங்கிற அந்த சொல்ல இடம்பெற்றிருக்கு. எத்தனை இடப்பெயர்கள்ல? வெரி குட். வெரி குட். மொத்தம் 15 இடப்பெயர்கள்ல கர்நாடகத்துல இந்த மலை அப்படிங்கிற அந்த சொல் வந்து இடம்பெறுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எந்த ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலே எழுதி
முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர்? 1990, 1984, 1974, 1985. வெரி குட். இது முக்கியமான கொஸ்டின், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1984. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சிதவல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கோல், தலைப்பாகை, ஊன்றுகோல், தலை. சிதவல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தலைப்பாகை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நல்ல என்னும் அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, புறநானூறு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய நூல். வெரி குட். ஆப்ஷன் பி, குறுந்தொகை. இத நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆர் பாலகிருஷ்ணன், பசுவையா, தாராபாரதி, தர்மு சிவராமு. யார் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற அந்த நூலை எழுதுனது? வெரி குட். ஆப்ஷன் ஏ, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ இவர் தான் அந்த ஐஏஎஸ் எக்ஸாமை முதல்ல தமிழ்ல எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழே உள்ள கூற்றுகள்ல தவறானது எது? வட அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர், லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர், தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர், தூங்கும்போது நான் நானாக இல்லையெனில் விழித்தெழுந்த பின் நான் யார் என்று கேட்டவர். யாரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா உங்களுக்கு? கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. எனி கெஸ்ஸஸ்? பாப்லோ நெருடா. அவரை பத்தின வாக்கியங்கள் தான். சோ இதுல எது தவறானது? பாப்லோ நெருடா இவர் சார்ந்த வாக்கியங்கள்ல இப்ப இதுல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். ஆப்ஷன் ஏ தான். வட அமெரிக்கா கிடையாது. என்னது? தென் அமெரிக்கால தான் அவர் பிறந்திருப்பார். தென் அமெரிக்கால உள்ள சிலி நாடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ வட அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? இப்ப இதுல தவறான ஸ்டேட்மெண்ட் எது? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 400, 401, 402, 440. வெரி குட்.
இதுக்கு ஆன்சர் கடவுள் வாழ்த்து நீங்களாக. ஓகேவா, 401 பாடல்கள். அடுத்த கொஸ்டின், உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது முக்கியமான பாடல் வரி அண்ட் முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நச்சினை, குறுந்தொகை, புறநானூறு, பதிற்றுப்பத்து. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும். வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு தான். ஓகேவா, அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழே உள்ள கூற்றுகள்ல தவறானது எது? ஸ்டெஃபான் மல்லாமே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், பிரெஞ்சு ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சிம்பாலிசம் இருக்கு இல்லையா, அது. வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைகளுக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன் என்ற வரிகளை எழுதியவர். இதுல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, ஸ்டெஃபான் மல்லாமையை பத்தி படிச்சீங்களா? சிம்பாலிசத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, தவறானது என்னது? ஆப்ஷன் பி. ஏன்னா இவர் பிரெஞ்சு ஆசிரியர் கிடையாது, ஆங்கில ஆசிரியர், ஆங்கில ஆசிரியரா பணியாற்றிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொருத்துக. தமியர், முனிதல், துஞ்சல், அயர்வு, சோர்வு, சோம்பல், வெறுத்தல், தனித்தவர். இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, இது சொற்பொருள். வெரி குட். ஓகே, தமியர் அப்படின்னா தனித்தவர். முனிதல் அப்படின்னா என்னது? வெறுத்தல். துஞ்சல் சோர்வு. துஞ்சல்னா சோர்வு. சாரி, ஒண்ணு மாத்தி சொல்லட்டுனா, துஞ்சல்னா சோம்பல், அயர்வு அப்படின்னா சோர்வு. ஓகே, ஆப்ஷன் 4, 3, 2, 1 இருக்கிறது ஏ தான். தமியர் தனித்தவர், முனிதல் வெறுத்தல், துஞ்சல் சோம்பல், அயர்வு சோர்வு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், புறநானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று. எட்டுத்தொகை, 10 பாட்டு, சிற்றிலக்கியம், ஐம்பெருங்காப்பியம். புறநானூறு எந்த நூல்களை சேர்ந்தது? இது ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், அதனால நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம். ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிடுங்க. வெரி குட். இதுக்கு ஆப்ஷன் ஏ, எட்டுத்தொகை தான். எட்டுத்தொகை நூல்கள்ல ஒண்ணுதான் இந்த புறநானூறு. ஓகே, அடுத்த கொஸ்டின், the 400 songs of war and wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்ற இந்த தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யார்? இது முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகே, இதுவும் இன்னொரு புறநானூற்றை 2 பேர் 2 மொழிகள்ல 2 டாபிக்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த டாபிக், அந்த தலைப்பை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2 பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, எதை யார் பண்ணாங்க? The 400 songs of war and wisdom அப்படின்னு வந்ததுன்னா யார் வருவா? கால்டுவெல், ஜியூபோப், ஜார்ஜ் எல் ஹார்ட், வீரமாமுனிவர்.
வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேவா? இன்னொரு டாபிக்ல இன்னொருத்தர் மொழிபெயர்த்திருப்பாரு. அது யாரு? ஜியு போப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல இந்த புறநானூற்று பாடல்கள்ல இருந்து சில இதை மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிலாம் வந்ததுன்னா ஜியு போப்பு. இது வந்து என்னது, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம்னு வந்தா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து சி சொல்லிட்டேன். ஓகேவா? புறநானூறு டேஷம் ஆண்டு முதலாக உவேசா அவர்கள் பதிப்பித்தார். புறநானூற்ற எந்த வருஷத்துல உவேசா அவர்கள் பதிப்பிச்சார்? 1890, 1894, 1990, 1890, 2 தடவை வந்துருச்சா? சரி, 98 வச்சுக்கோங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1894. ஓகே, அடுத்த கொஸ்டின். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியின் பெயரை தேர்வு செய்க. வேற்றுமை அணி, உவமை அணி, உருவக அணி, பஞ்சப்புகழ்ச்சி அணி. உருவக அணி. வெரி குட். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. ஆப்ஷன் ஏ, வேற்றுமை அணி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் டேஷ் செத்தாருள் வைக்கப்படும். இந்த திருக்குறள்ல கோடிட்ட இடத்தை நிரப்பி இந்த திருக்குறளை நிறைவு செய்ய. மற்றையான், தக்காருள், தக்கார்க்கு செல்வம். இதுல என்ன வரும்? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், வெரி குட். ஆப்ஷன் ஏ, மற்றையான் அப்படிங்கிறது தான். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஏ ஆன்சர். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. இந்த குறளில் உள்ள அணி என்ன? உருவக அணி, உவமை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி, வேற்றுமை அணி. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. வெரி குட். ஆப்ஷன் பி, உவமை அணி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தவறானதை தேர்வு செய்க. பின்னொட்டு, சஃபிக்ஸ், புவிச்சூழல், எர்த் என்விரான்மெண்ட், பண்பாட்டு கூறுகள், டிக்ஷனரி, முன்னொட்டு, ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதுல எது தவறான இணை? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்பாட்டு கூறுகள் அப்படிங்கிறது டிக்ஷனரி கிடையாது. ஓகேவா? அப்ப தவறான இணை என்னது? சி தான். அடுத்த கொஸ்டின். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? புறநானூறு, திருப்புகழ், நாலடியார், பழமொழி 400. ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்பலாம் டைம் எடுக்க வேண்டாம் அதுக்கு. கல்வி அழகே அழகு. வெரி குட். ஆப்ஷன் சி, நாலடியார். இதனுடைய ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர். இந்த வரிகள் வந்து எந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சொல்லுல எதை குறிக்குது? எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் இதெல்லாம் கற்பிக்கக்கூடியவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
ஆசிரியர், குரவர், குரு, கணக்காயர். எழுத்து, இலக்கியம், உரிச்சொல், கணக்கு. இந்த 4 விஷயத்தையும் சொல்லி தரவங்கள நம்ம என்னன்னு சொல்லி அழைப்போம். ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆசிரியர், குரவர், குரு, கணக்காயர். இதுல யார் இந்த மாதிரி அழைக்கப்படுவா? யார் இதெல்லாம் செய்வா? வெரி குட். ஆப்ஷன் டி, கணக்காயர் தான். ஓகேவா? ஸோ ஆசிரியரும் இந்த கணக்காயரையும் நல்லா வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? 1950, 1857, 1990, 1790. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1857வது வருஷத்துல தான் சென்னை யூனிவர்சிட்டி தொடங்கினாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கிருக்கும் அப்படிங்கிற அந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றது? கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கிருக்கும். நற்றிணை, திருப்புகழ், திரிகடுகம், திருக்குறள். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, திரிகடுகம். ஓகேவா? இது படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும், ஏன்னா கெஸ் பண்ணவே முடியாது இப்படி ஒரு வரிகள் திரிகடுகத்துல இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஸோ இது பொதுவான ஒரு கருத்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் திருக்குறள், நற்றினையை நீங்க யோசிச்சிருப்பீங்க. நல்லா படிச்சுக்கோங்க, இது திரிகடுகத்துல இருக்கக்கூடிய பாடல் வரி. ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது? நெருஞ்சி, என்கதை, சுடுபூக்கள், மறுபயணம். வெரி குட். வெரி குட். இதுல இந்த என் கதை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஏன்னா இந்த நெருஞ்சி, சுடுபூக்கள், மறுபயணம் இது 3ம் மீனாட்சி அவர்களுடைய கவிதை தொகுப்பு. ஓகேவா? ஆனா இந்த என் கதை அப்படிங்கிறது அவருடைய இது கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறான பொருளை தேர்வு செய்க. சொல்லும் பொருளும் இருக்கு, இதுல தவறானது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? பிரசம், தேன், புடைத்தல், போல் கொண்டு மிரட்டுதல், வரன், வறுமை, மதுகை, துரோகம். இதுல எது தவறான பொருள்? வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் டி, மதுகை, துரோகம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மதுகை அப்படிங்கிறது பெருமிதம் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேவா? அப்ப இந்த துரோகம்ங்கிறதுக்கான ஒரு சொல் இருக்கும் இல்லையா, அது மதுகை கிடையாது. அது மதுகைனா பெருமிதம். ஓகே, மற்றதெல்லாம் சரியானது. தவறானது இதுதான். அடுத்த கொஸ்டின். நற்றிணை என்னும் 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதின் அடிகள். அதாவது நற்றிணை பாடலோட அடி வரையறை தான் கேட்டிருக்காங்க. 3 to 6, 9 to 12, 4 to 8, 5 to 10. வெரி குட். நற்றிணையோட பாடல் வரி ஆப்ஷன் பி, 9 to 12. அதுல அந்த நமக்கு பாட புத்தகத்துல கொடுத்திருந்தது எக்ஸப்ஷனல் கேஸா 13 வரிகள் இருக்கும். ஓகேவா? யூஸ்வலா உள்ளது 9 to 12. பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். தவறானதை தேர்வு செய்க. கொன்மு, மேகம், விசும்பு, வானம், சமம், போர், அரவம், சுற்றம்.
இது வந்து சொற்பொருள். இதுல எது தவறானது? வெரி குட். இதுக்கு பாத்தீங்கன்னா பொன்மு மேகம் அப்படிங்கிறது கரெக்ட், விசும்பு வானம் கரெக்ட், சமம் போர் கரெக்ட். இப்ப தவறான இணை வந்து அரவம் சுற்றம் அப்படிங்கிறது தான் தப்பு. அப்ப அரவத்துக்கு என்ன வரும் அப்படின்னா ஆரவாரம் அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த சுற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சொல்லு இருக்கும்ல, அது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆயம் அப்படின்னு வரும். ஓகேவா? அரவம்னா ஆரவாரம், சுற்றம்னா ஆயம்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெடுந்தொகை 400 என்னும் பெயர் கொண்ட நூல். நற்றிணை, புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு. இதுல எதை நம்ம நெடுந்தொகை 400 அப்படின்னு சொல்றோம்? வெரி குட். இது முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் டி அகநானூறு. ஓகேவா? அகநானூறு தான் நம்ம நெடுந்தொகை 400 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், தவறானதை தேர்வு செய்க. ஆவணம் டாக்குமெண்ட், உப்பங்கழி பேக் வாட்டர், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், மாலுமி கல்ச்சர். இதுல எது தவறான இணை? ஆப்ஷன் டி மாலுமி கல்ச்சர் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகேவா? கல்ச்சர்னா பண்பாட்டுல வரும், மாலுமி வந்து கல்ச்சர் கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. திணை, அதற்கான பாடல் வரிசை கொடுத்திருக்காங்க. இதை வந்து சரியா பொறுத்து என்ன ஆன்சர்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம். ஸோ இந்த திணை சார்ந்த பாடல் வரிசை 1 3 5 7 2 8 12 18 4 14 24 34 6 16 26 36. வெரி குட். பாலை அப்படின்னும் பொழுது 1 3 5 7 தான். குறிஞ்சி 2 8 12 18, முல்லை 4 14 24 34, மருதம் 6 16 26 36. எல்லாமே நேர் நேரா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலா ஒரு 50 கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து பார்த்துருக்கோம். நான் ஆன்சர் சொல்ல சொல்ல நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அதை நான் செக் பண்றேன். ஓகே, இந்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த போர்ஷனை திரும்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அண்ட் அடுத்த லைவ் டெஸ்ட்க்கு வந்து தயாராயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோனா அகாடமி. தேங்க்யூ.